வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ஹார்ட் ஒர்க்கையுமே போட்டுட்டேன். எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் முன்னும் நான் ரொம்ப பிளான் பண்ணி தான் செய்கிறேன். எனக்கு ரொம்ப மிகுந்த கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் அந்த செயலில் இறங்குறேன். அப்படி இருந்தும் என்னால் ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? இப்போ நான் சொன்ன விஷயங்களை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் எதுனா பொறுமை. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது அதற்கான பலன் உடனே கிடைக்கிறதில்லன்றதில் உங்களுக்கு மிகுந்த தெளிவும் புரிதலும் இருக்க வேண்டும். இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த பொறுமைன்ற விஷயத்தில் கூட நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேங்க. ரொம்ப வருஷமாக பொறுமையாக இருக்கேன். எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒரு சின்ன கதையை பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க. இந்த கதையோட ஹீரோ யார் தெரியுங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மூங்கில் மரம், சைனீஸ் பேம்பு, அதாவது சீன மூங்கில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சைனீஸ் பேம்புவோட தன்மை என்னன்னா, கிட்டத்தட்ட 80 அடியிலிருந்து 90 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மரம். இந்த 90 அடி வளர்றதுக்கு அது எத்தனை நாட்கள் எடுத்துக்குது தெரியுங்களா? எத்தனை வருஷம் எடுத்துக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 5 வருஷத்துலேருந்து 5.5 வருஷம் வரைக்கும் அது டைம் எடுத்துக்குதுங்க. விதை போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த செடியில் ஒன்றும் பெரிய க்ரோத் எதிர்பார்க்க முடியாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் பேசிக்காக அதோட ரூட்ஸை மட்டுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த 5 இயர்ஸ் வேணும்னா ஒரு அரை அடிக்கு ஒரு வளர்ச்சி இருக்கலாம் ஒரு சின்ன செடியாக. ஆனால் இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது அந்த 60 மாதத்துக்கு அப்புறம், ஒரு நாளைக்கு அது 1 மீட்டர் அளவுக்கு மேலே கூட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி சாத்தியம்? இந்த 5 வருஷம் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அந்த செடி அதுக்கான வேர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கிட்டு இருக்குங்க. அதோட பலனை பார்த்தீங்கன்னா, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் 1 மீட்டர் ஒரு நாளைக்கு வளர்றது 3 மாதத்தில் 90 மீட்டர் அடி வரைக்கும் உயர்ந்த மரமாக வளர்ந்து அழகாக நமக்கு காட்சி கொடுக்குதுங்க. இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே. நம்ம பண்ணுற பல விஷயங்களோட பலன் நம்மளுக்கு உடனடியாக கிடைக்கிறதில்ல. நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோமே, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுட்டோமே, நம்ம உழைப்புக்கான பலன் இன்னும் நமக்கு கிடைக்கலையேன்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த மூங்கில் செடியை உதாரணமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் பொறுமைன்ற விஷயத்தை உங்கள் மனசில் நிலைநிறுத்தி இன்னையிலிருந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே உங்களுக்கு வெற்றி இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எந்த ஒரு செயலையுமே செய்த உடனே அதுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிடணும், எடுத்த உடனே நமக்கு சக்ஸஸ் கிடச்சிடணும் அப்படின்னு நினச்சி போராடிட்டு இருக்கீங்க. கிடையாதுங்க. எந்த ஒரு நல்ல விஷயமுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லைங்க. பொறுமையாக முயற்சி பண்ணுங்கள். முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதி இன்னும் நமக்கு சக்ஸஸ் வரலையேன்னு கவலைப்படுறவங்க துவண்டிடாமல் மீண்டும் மீண்டும் பொறுமையோடு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. அவங்க மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு வேலையில் இருக்கவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருந்து குடும்பத்தை பராமரிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பொறுமை ரொம்ப 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 முக்கியமான ஒன்றுங்க. பொறுமையோடு உங்களோட கோல்ஸை அடைகிறதுக்கு நீங்கள் உங்களுக்கான முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸையுமே போடுங்க. கண்ணுக்கு தெரியாமல் எப்படி மரத்தோட வேர்கள் அடியில் அதுக்கு ஒரு க்ரோத்தை கொடுக்குதோ, அது மாதிரி உங்களுக்கும் இன்விசிபிள் க்ரோத், அதாவது கண்ணுக்கு தெரியாத முன்னேற்றம் உங்கள் கூடவே பயணிச்சிட்டு இருக்குங்க. உங்களுக்கான காலம், உங்களுக்கான வெற்றியை கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேர்க்குங்க. அது வரைக்கும் பொறுமையாக காத்திருப்போங்க. வேறொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.